விஷயங்களை கேட்குறாரு. இப்போ மகா பெரியவர் கரெக்டாக சொல்லிடுறாரு. நான் கர்மயோகி. நான் என்னை தேடி வர்றவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அந்த குறையை நிவர்த்தி செய்கிறது தான் என்னுடைய கடமை. என்னை தேடி செல்வம் கேட்டு வர்றாங்க, வாழ்க்கை கேட்டு வர்றாங்க, ஆரோக்கியத்தை கேட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க கேட்குற விதத்திலையும் அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்தவாறு அவர்களுக்கு பலன் கிடைக்க செய்கிறது என்னுடைய வேலை. நான் கர்மயோகி. ஆனால் ஆத்ம யோகி ஒருத்தர் இருக்கார். நீ கேட்குற கேள்வியெல்லாம் ஆத்மாவை பற்றியது, ஆத்ம ஞானத்தை பற்றியது. அப்போ நீ செல்ல வேண்டிய இடம் திருவண்ணாமலைங்கிறார். உடனே இந்த பால் பிரண்டனுக்கு அழுத்து போயிடுச்சு. உலகம் பூரா சுற்றியாச்சு, கடைசியாக காஞ்சி பெரியவர்கிட்ட வர்றார். இவர்கிட்டே கிடைக்காது, இன்னொருத்தர்கிட்ட போய் கிடைக்கவா போகுது நமக்கு பதில். நான் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், நாளைக்கு நான் எங்கள் நாட்டுக்கே திரும்பி போகிறேன், நான் அவரை சந்திக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஆனால் மகா பெரியவர் விடலை. நீ அவசியம் திருவண்ணாமலைக்கு போய் ரமணரை சந்தித்து உடைய விளக்கங்களுக்கெல்லாம் தெளிவு பெறலாம், நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு வலியுறுத்தி சொல்கிறார். ஆனாலும் அரை மனதோட இந்த பால் பிரண்டன்கிறவர் தன்னுடைய ஹோட்டலுக்கு போய் திரும்பி நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும், அதை பற்றி என்னன்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு பயணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு படுத்து தூங்கிடுறார். சரியாக இரவு 2 மணி இருக்கும். அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் அறையில் இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லை, இருளாக இருக்குது. தூங்கும்போது எல்லாம் லைட்டெல்லாம் அமர்த்திக்கிட்டு தானே தூங்குவோம். அப்படி தூங்கி கொண்டு இருக்கின்ற போது யாரோ தன்னை ஒரு கம்பால் தட்டி எழுப்பின மாதிரி, ஒரு சின்ன தடியை குச்சியை வச்சு தட்டி எழுப்பின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த 2 அறைக்குள்ளே அவர் விழித்து பார்க்குறாரு. அப்படியே ஒளி வெள்ளத்தோடு ஒளி பிளம்பாக காஞ்சி மகா பெரியவர் நிற்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா பூட்டி இருக்க அறைக்குள்ள நம்ம மட்டும்தான் இருந்தோம். இப்போ ஒரு பெரிய ஒளி பிளம்பு மாதிரி ஒரு ஒளி வெள்ளம் தெரியுது. அதுக்குள்ள காலையில் பார்த்த காஞ்சி பெரியவர் நிற்கிறாரு. அப்படிங்கும்போது அந்த காஞ்சி பெரியவர் என்ன சொல்றாரு, அந்த ஒளி வெள்ளத்தோடு இருந்து கொண்டு கனிவா சொல்றாரு, நாளைக்கு நீ திருவண்ணாமலைக்கு போய் ரமணரை சந்தி, உன்னுடைய சந்தேகம் அனைத்திற்கும் விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு மீண்டும் அவருக்கு வலியுறுத்தி வழிகாட்டி விட்டுட்டு மறைஞ்சிட்றார். ஒன்றும் புரியலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த ஒளி பிளம்ப காணும். யோசிக்கிறார், சரி இவ்வளவு தூரம் ஒரு ஞானி நம்மை வழிகாட்டும் போது அதை நாம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தன்னுடைய பயண திட்டத்தை மாற்றி திருவண்ணாமலைக்கு போகிறார். அவருக்கு ஞானம் கிடைத்ததா என்பதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.